வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பல நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். இலட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 4ஆம் நாள் 18/1/2026 காலையில் 9:24 வரைக்கும் சதுர்த்தசி திதியும் அதற்கு பிறகு அமாவாசை திதியும் காணப்படுது. நாள் முழுவதும் புரட்டாதி நட்சத்திரம் காணப்படுது. காலையில் 6:26 வரைக்கும் சாத்திய நாம யோகமும் அதற்கு பிறகு சுபநாம யோகமும் காணப்படும். காலையில் 8:26 வரைக்கும் சகுனி கரணமும், இரவு 7:43 வரைக்கும் சதுர்பாத் கரணமும், அதற்கு பிறகு நாகவ கரணமும் காணப்படும். இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் அமிர்த யோகம் காணப்படுது. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு திசையில் இருக்க அதுக்கான பரிகாரம் பாலாகும். வடக்கு திசையை நோக்கி அவசியமும் அவசரமும் இருப்பவர்கள் அந்த பக்கத்தில் போகிறதா இருந்தால் நீங்கள் பாலை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்களும் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 9:30 10:30 வரைக்கும், மாலையில் 4:30 5:30 வரைக்கும் நல்ல நேரமும், மதியம் 12:19 1:50 வரைக்கும் ராகுகாலம், காலையில் 7:47 9:17 வரைக்கும் எமகண்டமும், காலையில் 10:48 12:19 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா அமாவாசை திதி வந்துருச்சு. அமாவாசை திதினாலே நீங்கள் என்ன பண்ணணும்? தானம் தான் கொடுக்கணும். அமாவாசை திதியில் தர்ப்பணம் கொடுக்கணும், நீருடன் உணவு தானம் கொடுக்கணும், பித்ருக்கு அர்ச்சனை பண்ணணும், காக்காக்கு சோறு வைக்கணும். இதில் ஏதாவது ஒன்றை அது தொடர்ந்து செய்து கொள்ளுங்க. பித்ருக்கு தானம் கொடுக்கறது, பித்ருக்கு தர்ப்பணம் கொடுக்கறது சிறப்பான ஒரு விஷயம். இதனால் முன்னோர்களோட அருளும் ஆசையும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால் வாழ்க்கையில் உங்களுக்கு சகல தடைகளும் நீங்கி முன்னோக்கி செல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதை நான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். இன்றைக்கி அமாவாசை திதினால் நீங்கள் முடிஞ்சவளுக்கும் பித்ரு தர்ப்பணம், கோயில்களில் போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணுறது, மோட்ச விளக்கு ஏற்றுறது, உணவு தானம் கொடுக்கறது நீருடன் செய்யும்போது பித்ருக்கூட அருள் ஆசி கிடைக்கும். அடுத்து மற்ற எந்த ஒரு புதிய காரியங்கள் செய்ய முடியாது. இன்னைக்கு முழுக்க இருக்கிறது சகுனிக்கரணம், சதுர்பாத்த கரணம், நாகவ கரணம் இதெல்லாம் ஒரு அசுப காரணங்களாக சொல்லப்படும். அதனால இந்த விஷயங்கள் எதையுமே இன்றைக்கு நன்மைகளான விஷயங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளுமே நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிட்டு வந்துக்கிறேன். பலன் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இங்கே இருக்க 95% ஜாதக பலன் எப்படி பார்க்கணும்னு தெரியாது. ஆனால் எங்களுடைய சகோதர இனத்தவர்கள் பலனை சிறப்பாக பார்ப்போம். சிங்களவர்கள் அவங்களுக்கு தான் பலன் பார்க்க தெரியும். ஜோதிடத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினதே நம்ம. ஆனால் நம்மளை விட்டுட்டு மற்றவங்களெல்லாம் பார்க்குறாங்க. காரணம் என்னென்னா, நம்மடாக்கள் எல்லாத்தையும் வியாபாரமாக்கி சம்பாதிக்கும் நோக்கோட சில விஷயங்களை மறைத்து விட்டாங்க. இப்போ அதனால தான் உங்களுக்கு தெளிவான உங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன பலனை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, ராசி பலனை பார்க்கக்கூடாது. உங்களுடைய ராசியினுடைய பலனை பார்க்கக்கூடாது. ராசிங்கிறது சந்திரனை அடிப்படையாக வைத்து இல்லை அது மையமாக வைத்து ராசி கணக்கிடப்படுது. அப்போ சந்திரனுங்கிறது உடல் மனம் காரகனாக இருக்கிறார். அதுக்கே அவர் சொந்தக்காரர். அப்படி இருக்கும்போது வெறும் உடல் அப்படிங்கிறது, உயிரற்ற உடலுங்கிறது பிணம்.
இப்போ நீங்கள் எல்லாரும் பலன் கேட்குறது உயிரற்ற உடலுக்கு பலன் கேட்குறீங்க. அப்படி உயிரற்ற உடலுக்கு பலன் கேட்டு அது உங்களுக்கு வழிகாட்ட போகுதா? உங்களோட வாழ்க்கைக்கு அது உதவ போறேன்னா இல்லை. அப்போ எதுக்கு கேட்கணும்? உயிர் எங்கேருந்து வருதோ அந்த ஆன்மாக்கு தான் கேட்கணும். அதுதான் லக்னம். அதை கொடுக்கறது சூரிய பகவான். சூரிய பகவான் தான் உற்பத்திக்காரகன், ஆத்மக்காரகன். ஜாதக விதியின்படி, ஜோதிட விதியின்படி அவர் தான் தகப்பன், அப்பா, தந்தை அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை பெறார். அப்படின்னு அதனால நீங்கள் சூரியனுடைய பலனை தான் பார்க்கணும். அதுதான் லக்ன பலன். அதுக்கு பிறகு என்ன ராசியில் இருக்குது, என்ன லக்னம் நடக்குது, எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது என்ன மகாதிசை புத்தி நடைபெறுது, அது எந்த மகாதிசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமா, தசைநாதன் புத்திநாதன் கர்ம நட்சத்திரத்தில் இருக்கிறாங்களா, ஒரு மகாதிசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியாக இருக்கும், அந்த ஊழ்வினை புத்தி நடக்குதா, இவ்வளத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஜாதக பலனை பார்க்கும்போது தான் உங்களுக்கு சரியான முடிவுகளை எடுக்க முடியும். இல்லைனா இது ஒரு அவசியமற்ற ஒரு பொய்யா கூட உங்களுக்கு தோணும். அதுக்கு காரணம் நீங்கள் தான் பலன் சொல்பவர்கள் அல்ல. அதை நீங்கள் முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஆண் குழந்தைகளுக்கு நீண்ட முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆண் குழந்தைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பணும் அப்படின்னு ஏதோ ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் அதுக்கான வாய்ப்புகளும் இருக்காது. வியாபாரம் மூலமாக வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்களை புது ஆரம்பிக்கணும், இல்லை அதில் முன்னேற்றம் அடையணும், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தொழில் செய்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கே தெரியாமல் சில விரயங்கள் நஷ்டங்களை நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுகள்லாம் இனங்கண்டு அதை முறையடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றியமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும். கல்வி, அது முக்கியமாக உயர்கல்வி சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு ஆசை இருக்கலாம். ஏதோ ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் அல்லது கல்லூரியில் படிக்கணும், இல்லை ஏதோ ஒன்று செய்யணும். ஆனால் அவசரப்பட்டு எந்த முடிவும் செய்யாதீர்கள். இல்லை படிச்சுக்கிட்டு இருக்கவங்க கூட எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. அடுத்தது உங்களுக்கு ஆசைக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையில் ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த முடிவு இன்றைக்கு அந்த முடிவை எடுக்கக்கூடிய நாளாக இல்லை. அதனால் பொறுமையை அமைதியும் காக்கிற நன்மை தரும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆண் குழந்தைகள் தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நீங்களும் கவனமாக இருக்கணும். எதை செய்தாலும் சரி, எந்த விஷயத்தை செய்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, கவனமாக போயிட்டு வர்றதுக்கு பார்க்கணும். அவசரப்பட்டு எந்த காரியங்களும் செய்திடக்கூடாது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றியமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக திருமணம் சார்ந்த விஷயங்கள், அதாவது பொண்ணு பார்க்குறது, நிச்சயம் பண்ணுறது சம்மந்தப்பட்ட விஷயங்களை எதுவும் செய்யக்கூடாது. திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. கணவன் மனைவி இடையிலே கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் வரலாம். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. வாழ்க்கையை முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு தொழில் ரீதியாகவோ, கூட வேலை செய்கிறவங்க, நண்பர்கள், பங்குதாரர்கள், உறவினர்கள், வாடிக்கையாளர்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் பேசும்போது கவனமாக இருக்கணும். வாழ்க்கையை மாற்ற போகிறோன்னு ஏதோ ஒரு முடிவு எடுத்துகிட்டு குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்டமோ, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அதுலேயும் கவனமாக இருக்கணும். எடுக்காமல் இருக்கிறது நன்மையை தரும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள மகாலட்சுமி குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து சிம்மராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்களில் சில நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கிறோம். புதிய தொழில் தேடுறீங்களா? அமையும்.
தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்குறீங்கன்னா அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில் சார்ந்த வாய்ப்புகள் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. கடன் கொடுக்கல் வாங்கல இருந்து சிக்கல்கள் தீர்ந்து தீர்வுக்கு வரக்கூடிய நாளாக இருக்கும். உடல் உபாதைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய நாளாக இருக்கும். எதிரிகள் தொல்லைகள் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள விநாயக பெருமான், குலதெய்வம், கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். அடுத்து கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைக்கு நீங்க சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வாங்குறது, விற்கிறது, பூர்வீக சொத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, அதே மாதிரி பாகப்பிரிவினை இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசவே கூடாது. எப்பயுமே பாகப்பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசக்கூடாது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், குழந்தைகளின் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிக அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. காதல், களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள குலதெய்வம், கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து துளாராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும். கல்வி சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். வீடு, காணி, வாகனம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. வாங்குறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, புனரமைப்பது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கணவன் மனைவி இடையிலே கருத்து வேறுபாடு இருந்தால், முரண்பாடுகள் இருந்தால் அதில் நீங்கக்கூடிய வாய்ப்பு. கணவனோ மனைவியோ நோய்களில் ஆட்கொள்ளப்பட்டிருந்தால் அதுலேருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்பு. தொழிலில் சிக்கல்கள் இருந்தால் அது தீர்றதுக்கான வாய்ப்பு. கடன் கொடுக்கல் வாங்கலில் சிக்கி இருந்தால் அதுலேருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி பாடசாலை மாணவர்களும் கல்வியில் சில நன்மைகள் அடையக்கூடிய நாளாக இருக்குது. இந்த நன்மைகளை வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை, மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையானதாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வாழ்க்கையில குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி அவசரப்பட்டு எந்த ஒரு சிகிச்சையோ ஏதோ ஒரு முயற்சியும் பண்ணாலும் அதுக்கு பயனளிக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், குழந்தை வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் முயற்சி பண்ணிக்கிறதா அந்த விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை முயற்சி பண்ணியிருந்தால் கவனமாக இருக்கணும். சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு முயற்சிகள் செய்துக்கிருந்தால் அதில் சம்மந்தமாக இருக்கணும். தம்பி தங்கைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அவர்களோடையும் கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் வரலாம். அதை கடந்து போகிறதுக்கு பாருங்கள். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம், கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுடைய இல்லை கருத்து வேறுபாடுகள், மனம் வேறுபாடுகள், இல்லை ஒத்துப்போகாத தன்மைகள்லாம் ஏற்பதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பேசி பெருசாக்காதீங்க. வார்த்தை பிரயோகங்களை கவனமாக இருக்கணும். முக்கியமாக தாய், மற்றது கணவனோ மனைவி, இவங்க விஷயங்களில் கவனமாக இருக்கணும். கையில் இருக்க பணத்தை கொண்டு போயிட்டு தேவையில்லாமல் அதை வாங்க போகிறேன், இதை வாங்க போகிறேன், இதை ரிப்பேர் பண்ண போகிறேன், அதை புனரமைக்க போகிறேன், அதை பழுது பார்க்க போகிறேன், எதுவும் செய்யாமல் இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்திலும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள புத பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெரும், குலதெய்வம், கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கு நீங்கள் உங்களை பற்றி மட்டுமே யோசிச்சா நல்லது. உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கக்கூடியதாக இருக்கு. அதாவது எதிர்பாராமல் நின்னாளாக ஏதோ ஒரு சிக்கல்களில் மாட்டுப்பட்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கி அதில் உத்வேகம் ஒன்று கிடைக்கும். நான் இதை செஞ்சு முடிப்பேன், இதில் எனக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உண்டுக்கோள்லாம் உங்கள் முயற்சி அடிப்படையில் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கொள்ள உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமே அழகாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு முயற்சி செய்துக்கிட்டு இருக்கவங்க, உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாராவது கடல் கடந்து இருக்கிறவங்களாக இருக்கலாம், அல்லது நீங்களே வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு சில பணங்களை இன்றைக்கி கட்ட வேண்டியிருக்கலாம். கட்டிடாதீங்க. கையில் இருக்க பணம் போனால் போனது. இப்போ அந்த விஷயங்களில் கவனமாக இருக்கும்.
அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையற்ற செலவுகள் விரயங்கள் வந்து கையில் இருக்க பணம் எல்லாம் கரைஞ்சு போகும். குடும்பத்தில் சிக்கல்கள் குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு உடல் உபாதைகள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமே அழகாக. அடுத்து மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் எப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வாழ்க்கையில் எல்லாருக்குமே வந்து ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகளால் எல்லாருமே வந்து நிறைய விஷயங்களை செய்கிறதுக்கு யோசிப்போம். அப்படி நீங்கள் யோசித்து இன்றைக்கி ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் நிலையான தன்மையில் இல்லாதனால அந்த எதிர்பார்ப்புகளில் வந்து சில சிக்கல்கள் உருவாகும். அந்த எதிர்பார்ப்புகள் சரியான முறையில் உங்களுக்கு செய்ய முடியாமல் போகும். அப்படி செய்ய முடியாமல் போச்சுன்னு சொன்னால் மனம் வருந்தாதீங்க. சில அந்த எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கொள்ளுங்க. இரண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. அன்னை அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியோடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.